exercise 4.2 first sum in triangle ABC சரியா D and E are points on the sides of AB and AC. ஸோ டிங்கிற பாயிண்ட் ஏபிங்கிற சைடில் இருக்குது, ஈங்கிற பாயிண்ட்டு ஏசிங்கிற சைடில் இருக்குது. சரியா ரெஸ்பெக்டிவ்னா அந்தந்த இடத்துல டி வந்து ஏபி மேலே தான் இருக்குது, இ வந்து ஏசி மேலே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா அதுக்கப்புறம் such that DE parallel to BC, இந்த டியும் இயும் ஜாயிண்ட் பண்ணி ஒரு லைன் வந்துருக்குல்ல, இந்த லைன் இந்த பிசிங்கிற சைடுக்கு பேரலாக இருக்குது. சரியா ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஃப் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 3/4, அதாவது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 3/4 அர்த்தம். ஏடி வந்து 3, டிபி வந்து 4, அவங்க கொடுத்ததை நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஏசி இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஃபுல்லாக 15 சென்டிமீட்டர், அப்போ ஏஇ எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. சரியா ஓகே. இப்போது நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த 2 பார்ட்டும், சரியா கேட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த 2 பார்ட்டு, இதில் ஏசி ஃபுல் பார்ட்டு, கேட்டிருக்கிறது இந்த ஏஇ பார்ட்டு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலா எடுக்கணும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலா எடுக்கணும். சரியா அந்த இது ஆக்சுவலாக வந்து இந்த பேரலல் அப்படின்னு வந்துட்டாலும் என்னது, இது தேல்ஸ் தியரம் தான். சரியா அப்போது அதில் தேல்ஸ் தியரமில் வந்து ஏடி பை டிபி, இன்னொன்று ஏஇ பை இசி இருக்குது. அதாவது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, அது தேல்ஸ் தியரம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கொராலரி பார்த்தோம்ல. சரியா ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ அப்படின்னு 2 பார்த்தோம்ல. ஸோ இது 3த்தில் எது நமக்கு தேவையாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். சரியா ஸோ அப்போது இந்த ஏசி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ஏஇ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்குரிய ஃபார்முலா எடுப்போம். சரியா ஸோ அப்போது பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், சரியா என்னது நமக்கு தேவையான ஃபார்முலா எடுத்துப்போம். ஏசி பை ஏஇ எடுத்துப்போம். சரியா ஸோ ஏசி பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு, சாரி ரைட்டை லெஃப்ட்டில் எழுதலாம், லெஃப்ட்டை ரைட்டில் எழுதலாம். அதே மாதிரி ரேஷியோவில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாற்றலாம், டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாற்றலாம், அளவு மாற போகிறதில்ல. சரியா சரி ஓகே. ஸோ அப்போது ஏபி பை இதே ஆர்டரில் ஏசி பை ஏஇ ஆர்டரில் எடுத்துக்கணும். ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. சரியா சரி ஓகே. ஏபி எவ்வளோ இருக்குது எனக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் 3, இதுலேருந்து இது வரைக்கும் 4. சரி எழுதிப்போமா. ஸோ அப்போ 3 + 4 டேரெக்டாக போடாதாலும் போட்டுக்கலாம். சரியா பை ஏடி 3 இஸ் ஈக்குவல் டு ஏசி 15 பை என்ன இருக்குது ஏஇ. சரியா ஸோ அப்போ நல்லா கவனி, இங்கே ஏஇ மட்டும்தான் இருக்குது, பாக்கியெல்லாம் நம்பர். ஸோ எப்படியாவது நான் ஏவி ஆன்சர் கொண்டு வந்துடுவேன். சரியா ஸோ அப்போது 3 + 4 7/3 இஸ் ஈக்குவல் டு 15 பை ஏஇ. கரெக்டாக ஏஇ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் நியூமரேட்டரில் வரும். ஸோ அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு இந்த 15 அப்படியே எழுதிட்டேன். இந்த 7/3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ இன்ட்டு 3/7. சரியா ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. சரி அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 15 3s 45. ஸோ 45/7. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு ஏஇயோட லென்த்து தானே வேணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வைக்கக்கூடாது. சரியா அதுக்கு நான் அளவு என்ன, அதாவது இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரைக்கணும். ஸோ அப்போ என்ன வரும், 6 7s 42. வேணால் இப்படி போட்டுக்கோங்க, 45 / 7. ஸோ 6 7s 42, ரிமைண்டர் 3. சரியா அப்புறம் என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே நம்பர் இல்லை, ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0. சரியா அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஹோல் பார்ட்டு, இனிமேல் டெசிமல் பார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட். சரி ஓகே. அதுக்கப்புறம் 4 7s 28, ரிமைண்டர் 2. அப்புறம் அதாவது பாயிண்ட் வச்சாச்சு, நம்பரும் வந்தாச்சு. சரியா அதுக்கப்புறம் நம்மளே 0 சேர்த்துக்கலாம். சரியா 0. அப்போ என்ன வரும், 2 7s 14. ஸோ ரிமைண்டர் 6. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வைக்கணுங்கிறதுனால இன்னொரு டிஜிட் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரே வந்துடுச்சு. சரி அப்போ 0 போட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும், 8 7s 56. சரியா ரிமைண்டர் 4. எனக்கு அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். ஸோ 3 நம்பர் நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும், 6.428. இது என்னது, இதோட அப்ராக்சிமேஷன் என்னன்னு சொன்னால், சரியா இங்கே நான் 8 எடுக்க போகிறேன். ஸோ இது 5க்கு மேலே இருக்குது. ஸோ இது கூட 1 ஆட் பண்ணிட்டு 8 எடுக்கணும். அப்போ இது கூட 1 ஆட் பண்ணால் 3. ஸோ அப்போது 6.43. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 6.
சரியா? இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதேமாதிரி எழுதிப்போம். ஸோ 6.43 சென்டிமீட்டர். அவ்வளோதான். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் AD is equal to 8x minus 7, DB is equal to 5x minus 3, அதுக்கப்புறம் AE is equal to 4x minus 3, அப்புறம் EC is equal to 3x minus 1. So find the value of x. சரியா? ஸோ இப்போ வந்து ஏடி இங்கே உங்களுக்கு புரியணுங்க தான் இங்கே ட்ரையாங்கிள் போடுறேன். சரியா? என்னது ABCDE. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி 8x minus 7, அப்புறம் டிபி 5x minus 3, அப்புறம் ஏஇ 4x minus 3, இசி 3x minus 1. சரியா? கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி நம்பராக வந்துடும். எக்ஸ்க்கு ஏதோ நம்பர் போட்டு சிம்பிளை பண்ணனா இந்த மாதிரி 3, 4, 15 அது மாதிரி வந்துடும். சரி, அப்போ இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்சால் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணுவோம். சரியா? என்னது? ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்களே, இது ரெண்டும் பேரலல் லைன் அப்படின்னு கொடுத்துருந்தாலே என்ன பண்ணணும்? நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்துக்கு தான் போகணும். ஸோ பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அதுபடி என்னது? சரியா? நம்ம அந்த ஏபி பை ஏடிலாம் எடுக்க வேண்டாம். போட்டோம்னா அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் வேண்டாம். சரியா? இங்கே போட்டோம்ல ஏபி பை ஏடி, அதெல்லாம் வேண்டாம். டேரெக்டாக ஏடி பை டிபி அதை எடுத்துப்போம். சரியா? ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சரியா? ஸோ கரெக்டாக எழுதிருக்கேன். ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. எல்லாத்தையும் கொண்டு போய் இதில் போடுவோமா? ஏடி எவ்வளோ இருக்குது? 8x implies தான் கிவ்ஸ்னு அர்த்தம். ஸோ 8x minus 7 by 5x minus 3 is equal to 4x minus 3 by EC எவ்வளோ இருக்குது? 3x minus 1. கரெக்டா? 8x minus 7, 5x minus 3, 4x minus 3, 3x minus 1. சரியா? இப்போ வர எக்ஸ் நம்பர் தான் இருக்குது. ஸோ எக்ஸை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன். சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போது என்ன வரும்? 8x minus 7 into 3x minus 1 is equal to 4x minus 3 into 5x minus 3. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த 8x minus 7 எழுதிட்டேன், இதை இங்கே கொண்டு போயிட்டேன். இந்த 4x minus 3 எழுதிட்டேன், இந்த 5x minus 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன வரும்? என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா எனக்கு எக்ஸும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ 8 3s are 24 எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இது சரியா மைனஸ் 8x, அப்புறம் மைனஸ் 7 3s are 21x ப்ளஸ் 7. கரெக்டாக? 8 3s are 24 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 7 3s are 21x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 4 into 5 20x ஸ்கொயர் மைனஸ் 4 3s are 12x மைனஸ் 5 3s are 15x ப்ளஸ் 9. கரெக்டாக? 20x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 15x ப்ளஸ் 9. ஓகே. அப்போ இங்கே ஏதாவது ஒரே மாதிரி இருக்க சேமா? இல்லை. ஸோ அப்போது என்ன பண்ணுவோம்? 24 இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடும். சரியா? 24x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர் கொண்டு வருமா? சரியா? இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சிம்ப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் 8 மைனஸ் 21 மைனஸ் 29xா? அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 12 மைனஸ் 15. அப்போ என்ன வரும்? மைனஸ் 17 மைனஸ் 27 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 27x. அப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் 7. இந்த 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 9. இங்கே எதுவுமே இல்லை, அப்போ 0. கரெக்டாக? அப்போது மைனஸ் 29x 17 27 ப்ளஸ் 27x. ஓகே. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 24x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 4x ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? 27 மைனஸ் 29. சில பேர் குழப்பிப்பீங்க, அதனால தான் அப்படி சொல்கிறேன். 27ல் 29 போகாது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணும். ஸோ பெரிய நம்பர் வந்து 29, அதோட சைன் மைனஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணால் 29ல் 27 போயிடுச்சுன்னா 2x மறந்துடுவீங்க, அதுக்கு அப்படி நான் சொல்கிறேன். சரியா? அப்புறம்
7ல் 9 போகாது. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணணும். அப்போ பெரிய நம்பர் 9 அதோட சைன் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. சரியா, இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, இங்கே 4 2 2 இருக்குல்ல, இது எல்லாமே 2 டேபிளில் தானே வருது. ஸோ எல்லாத்தையும் 2 ஆல் டிவைட் பண்ணுவோமா? ஸோ டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 LHS டிவைட் பண்ணால் RHSம் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன வரும்? 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. 0 பை 2 0. கரெக்டாக 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? ஸோ அப்போ என்ன வரும்? ப்ராடக்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -2. அப்போ இங்கே மைனஸ்ன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்கிற 2 நம்பரையும் என்ன பண்ணணும்னு சொன்னால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எதுனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். சரியா, எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுறோம் -2. ஸோ இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற 2 நம்பரை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டி போட்டுட்டேன். எதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரணும்னு சொன்னால் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல -1 அதை தூக்கி போடணும். சரியா, அப்போ ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும்? 1 2s are 2. சரியா, அப்போது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அது பெரிய நம்பருக்கு போகணும். அப்போ மைனஸ் ப்ளஸ், அப்போது 1 × -2 -2 -2 + 1 -1 வந்துடுச்சா? ஸோ அப்போ என்னது? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படி. ஸோ அப்போது 2x². சரி, இது எப்படி பிரிச்சிருக்கேன்னு சொன்னால் +x -2x -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த -x தான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ 2x² போட்டேன். இந்த -x +x -2x போட்டேன். இதோட ஆன்சர் -x தான். சரியா, ஓகே. ஸோ இந்த டேர்மும் எடுப்போம். இது ரெண்டுத்தையும் 2 இருக்குது. அப்போ எடுப்போமா வெளில? ஸோ அப்போ எக்ஸும் வெளில இருக்குது, எடுப்போமா வெளியில்? ஸோ அப்போ 2x எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த டிக் போட்ட 2 டேர்ம்லேருந்து 2x வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ், அப்புறம் என்ன இருக்குது? -1. சரியா, அப்புறம் இதுலேயும் என்ன இருக்குது? இதுலேயும் சேர்த்து எழுதிடும். சரியா, அப்போ +x -1. புரியுதா சொல்கிறது? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணேன். சரியா, ஸோ இது ரெண்டுத்தையும் 2x இருக்க வெளில எடுத்துட்டேன். அப்போது x -1 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்குது? x -1 போட்டுட்டேன். சரியா, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். ஸோ ரெண்டுத்துலேயும் x -1 இருக்குது, வெளில எடுத்துட்றேன். ஸோ இப்போ x -1 பாக்கி என்ன இருக்குது? எடுத்தது போக x -1 எடுத்தது போக பாக்கி 2x இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1 டைம் x -1 இருக்குது, x -1 வெளில போயிடுச்சு. அப்போ +1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று 0 இருக்குது. ஸோ அப்போ தான் நமக்கு 0ன்னு வரும். அப்போ x -1 0வாக இருந்துச்சுன்னு சொன்னால் இம்ப்ளைஸ் x இஸ் ஈக்குவல் டு 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஆன்சர். அப்புறம் 2x இது 0வாக இருந்துச்சுன்னா 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன மீனிங் சொன்னால் இது 0வாக இருந்ததுன்னா மல்டிப்ளை ஆகி 0 வரலாம், இல்லை இது 0வாக இருந்ததுன்னா மல்டிப்ளை ஆகி 0 வரலாம். அப்போ இது 0வாக இருந்தால் என்ன ஆன்சர்? இது 0வாக இருந்தால் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 2x இஸ் ஈக்குவல் டு 0. இந்த +1 இந்த பக்கம் போணுச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு 0 -1 -1. ஸோ x இஸ் ஈக்குவல் டு -1. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ -1/2. ஸோ x இஸ் ஈக்குவல் டு -1/2ங்கிறது பாசிபிள் கிடையாது. நம்ம எப்பொழுதுமே மெஷர்மெண்ட்டை போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவில் சொல்ல மாட்டோம். சரியா, -1/2 இன்ச்சு இருக்குங்க, -20 சென்டிமீட்டர் இருக்குது அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். சரி, அப்போ பாசிட்டிவ் உள்ள தான் எடுப்போம். ஸோ தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். இதை எழுதிக்கணும். It is impossible. So x is equal to 1. இதுதான் ஆன்சர். சரியா?